வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். காராமணினா ஒன்றும் கிடையாதுங்க மக்களே. நம்ம தமிழில் பெரும் பயிறு, தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இன்சுலினுடைய சுரப்பினை சீராக்குகிறது. நார்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், புரதச்சத்து, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த காராமணியில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடியதாக காராமணி இருக்குது. அதிக நார்சத்து காராமணியில் இருக்குது அப்படின்னால மலச்சிக்கலுக்கு சிறந்த தீர்வாக காராமணி இருக்குது. இந்த நன்மைகள் மட்டும் காராமணியில் இல்லைங்க மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் காராமணியில் இருக்கு. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காராமணி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஜீரண சக்தி நமக்கு அதிகரிக்கும். காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை அதிகமாக கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட சீரற்ற குடல் இயக்கம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் உள்ளிட்ட செரிமானம் சார்ந்த இந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுப்பதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் காராமணியை நம்ம எடுத்துக்கலாம். நச்சுக்களை நீக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் காராமணி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய செயல்பாடுகளை தடை பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள். ஸோ இதோடைய செயல்பாடுகளை காராமணி தடை பண்ணிடும். இதனால செல்களில் பாதிப்படைவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் காராமணி உதவிகரமாக இருக்கும். மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம காராமணி சாப்பிடும் போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோஃபான் என்னும் ஊட்டச்சத்து இருக்கு. இது உடல்ல சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தாங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை பெறலாம். ஸோ டோபமைன் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோனாக இருக்கக்கூடிய செரட்டோனின் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரிலீஃப் பண்ணி நல்ல தூக்கத்தை காராமணி கொடுக்கும். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 அதாவது தயாமின், இந்த சத்து பார்த்தீங்கன்னா இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃபிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவி இருக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தானது உடல்ல கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். அப்போ தமனிகளில் அடைப்பு ஏற்படுவது, இதய தசைகள் பலமிழந்து போவது, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு காராமணியை எடுத்துக்கலாம். எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் நம்ம காராமணியை எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியானது குறைந்த கொழுப்பு சத்து கொண்டு இருக்கு. மேலும் காராமணியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்குது. இதனால எடையை குறைக்க நினைக்கிறவங்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணி எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது. இதனாலேயே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. காராமணியில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். ரத்த சோகையை தடுக்கும் காராமணி. உடலில் ரத்த சிகப்பணுக்களுடைய குறைபாட்டால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை நீங்க அதிகரிச்சுக்கலாம். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். அந்த ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு கரெக்ட் ஆகும் போது ரத்த சோகை மட்டும் கிடையாது, ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் காராமணி உதவிகரமாக இருக்கும். சருமம் பாதுகாப்பாக இருக்கும் காராமணியை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரதம் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமம் முதிர்ச்சி அடைவை தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் தடுக்கிறது. சருமத்தை இதன் மூலமாக நம்ம பாதுகாத்துக்கலாம். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் காராமணி உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நம்ம காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நலமோடு வாழலாம். எலும்புகள்லாம் நமக்கு பலமாக இருக்கும். சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கும். இதனால சர்க்கரை நோய் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். மேலும் காராமணி நம்மளுடைய உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்திற்கு வழிவகை செய்யும். இப்போ நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் காராமணி உதவிகரமாக இருக்கும். ஸோ எனவே நீங்க இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். காராமணி
காராமணி நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறப்பான உணவு தான். காராமணி வந்து கருப்பு நிறத்திலும் செந்நிறத்திலும் கூட வந்து இருக்கும். இப்போ 2 டைப்ல இருக்கக்கூடிய காராமணியுமே நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதுதான். காராமணி வறண்ட நிலத்திலும் செழித்து வளரும். ஏழை மக்களினுடைய பசியை போக்கி அவங்களுக்கெல்லாம் அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்குவதில் காராமணி வந்து உதவிகரமாக இருக்கிறதால ஏழைகளின் அமிர்தம் அப்படின்னு காராமணி மருத்துவ உலகில் அழைக்கப்படுது. ஸோ சும்மா கிடையாதுங்க மக்களே. இப்போ இந்த காராமணி பயிரை வந்து தனியாகவும் நீங்கள் வேக வைத்து சாப்பிட்லாம். குழம்பு, பொரியல், அவியல், துவையல் போல நீங்கள் எது மாதிரியும் காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்லாம். ஊற வைத்து அரைத்து பலகாரம் கூட காராமணியில் சுடுவாங்க. காராமணியை வாங்கும்போது ஒரே சீரான நிறத்துடன் துளைகள் இல்லாத உடையாத காராமணியை நீங்கள் வாங்கணும். காராமணியானது சூப்புகள், சாலட்டுகள், கேக்குகள், இனிப்புகள் செய்ய கூட வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது போல் நிறைய மருத்துவன்மைகள் காராமணியில் இருக்குது. அப்படின்றால காராமணி தொடர்ந்து சாப்பிடுங்க. நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.